hello, வணக்கம் and welcome to your favorite show Showreel. ஒவ்வொரு வாரமும் அந்த வாரம் ரிலீஸ் ஆகி பட்டைய கிளப்பிட்டு இருக்க ஒரு வண்டர்ஃபுல்லான ஃபிலிம் க்ரூவை தான் நம்மளோட நிகழ்ச்சியில நம்ம மீட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு வந்திருக்க படத்தை பத்தி சொல்லணும்னா டைட்டிலுக்கும் படத்துக்கும் சம்பந்தமே இல்ல. டைட்டில கேட்டோன்னா ஓகே ரொம்ப சூப்பரான லைட் ஹார்ட்டடான ஃபிலிமா இருக்கும்னு பார்த்தா ட்ரைலர் பார்த்த பிறகு என்ன வைஸ் வாசாவா இருக்குன்ற திங்கிங் தான் போயிட்டு இருக்கு. இவ்வளவு பீடிகை நான் சொன்ன பிறகு கண்டிப்பா நீங்க கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், பண்டிகை படத்தினுடைய டீம் மெம்பர்ஸ் தான் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். ஹாய் வணக்கம். First of all, congrats. படம் ரொம்ப ரொம்ப வண்டர்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. Starts from the director. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க சார்? Very happy. என்னென்னலாம் வந்து யோசிச்சு எடுத்தோமோ அதெல்லாம் பின் பாயிண்ட் பண்ணி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அதெல்லாம் ஒரு இதில் அப்படியே கடந்து போகும்னு நினைச்சேன். பட் தி ஆடியன்ஸ் ஆர் சோ மெச்சூர்ட் நவ், சோ இன்டெலிஜென்ட் நவ். அவங்க அதை பின் பாயிண்ட் பண்ணி அந்த விஷயம்லாம் வந்து அப்ரிஷியேட் பண்ணும் போது ஐம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ. ஓகே ஃபைன். அண்ட் தென் மேம் நீங்க சொல்லுங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? உங்களோட 2 படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வாரம். எக்ஸைட்டட், நர்வஸ் எல்லாமே இருந்துச்சு. பட் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நேற்று படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஐ ஃபீல் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. லைக் ஒரு குவாலிட்டி ஃபிலிமோட பார்ட்டா இருந்தேனா. ஸோ ஹாப்பி. அவ்வளோ சார், நீங்க சொல்லுங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா. எனக்கு வந்து ஒரு ஹிட் படம் வந்து 2 வருஷம் ஆச்சு. அதனால ரொம்பவே சந்தோஷப்படுறேன். அதுக்கு இவங்க 2 பேருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும். அவருக்கு ரொம்ப ஸ்பெஷலா தேங்க்ஸ் சொல்லி எங்க விஜய் மேடமுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். ஓகே ஃபைன். அண்ட் தென் பண்டிகை நான் ஆல்ரெடி இன்ட்ரோலயே சொல்லியிருந்தேன். பண்டிகைன்னு சொன்னோன்னே ஓகே நல்லா இருக்கும், விக்ரமன் சார் படம் மாதிரி இருக்கும் போல இருக்கு பண்டிகைன்ற டைட்டில் கேட்டோன்னு அப்படிதான் நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா ட்ரைலர் பார்க்கும்போது இல்லையே வித்தியாசமா இருக்கே, படம் பார்க்கும்போது டோட்டலா வித்தியாசமா இருக்கேன்ற ஃபீல் வந்திருக்கு. சோ பண்டிகையும் இதுவும் எப்படி கனெக்ட் பண்றீங்க சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் டைட்டில் வைக்கும் போது அதே இதான் எங்களுக்கும் தோணுச்சு. நிறைய பேர் சொன்னாங்க என்னங்க ஒரு பழைய காலத்து ஒரு டைட்டிலா வச்சிட்டு இருக்கீங்களா பண்டிகை அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஐ நோ ஃபர்ஸ்டே எங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு இது ஒர்க் அவுட் ஆகும். அந்த கான்ட்ராஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பண்டிகைன்ற ஒரு இதெல்லாம் இது வந்து வச்சுட்டு சொல்ற மாதிரி நீங்க வந்து ஒரு 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 பொங்கல் அந்த செட்டப்ல வச்சு ஒரு போட்டோ ஷூட் அதெல்லாம் பண்ணாம லைக் நோ வி வாண்ட் டு டூ திஸ் பிகாஸ் இட்ஸ் a gangster ஃபெஸ்டிவல்ன்றது ஐடியாவே. ஸோ அதனால அண்ட் மோர் ஓவர் அந்த கோட் லாங்குவேஜுக்கு அந்த ஃபைட்டிங்க்கு இருக்க கோட் நேம் வந்து பண்டிகை. ஸோ அதனால வந்து பண்டிகைன்னு வச்சு ரொம்ப ஆப்டா இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க ஸ்டைலா வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் வி ஸ்டேட் வித் அவர் ஸ்டாண்ட்ஸ் அண்ட் பண்டிகைன்னு போலாம்னு சொன்னா இட் ஹஸ் வர்க்ட் பிக் டைம். ஓகே, சின்ன சின்ன விஷயங்கள் கூட டீடைல் பத்தி நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல டைலாக் நல்லா இருந்துச்சுன்னா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதுல குறிப்பா இன்னொரு மென்ஷன் பண்ண விஷயம் உங்களோட டைலாக் டெலிவரி சூப்பரா இருக்கு. டைலாக் டெலிவரின்னு சொல்லிட்டு அதை பத்தி பேசலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்கிரிப்ட் எப்படி உங்களை கேட்சியா ஃபீல் பண்ண வச்சு? ஃபர்ஸ்ட் கேட்டோன்னு ஸ்கிரிப்ட் கேட்டோன்னு எது அட்ராக்டிவா தெரிஞ்சது? ஸ்கிரிப்ட் நல்ல ஸ்கிரிப்ட் தான். பட் எனக்கு வாட் காட் மை அட்டென்ஷன் கேட்டீங்கன்னா அந்த ஸ்கிரீன் பிளேயோட ஆர்டர். ஏன்னா கதை சொல்லும் போது நீங்க ஃபைட் படம்னு சொல்லும் போது ஃபைட்டை வந்து நரேட் பண்ண முடியாது. ஃபைட்டை வந்து எடுத்தாதான் நம்ம பார்க்க முடியும். அப்படின்னா ஃபைட்டுக்கு மேல ஏதோ ஒரு விஷயம் இருக்கணும் படத்துல. அதுதான் படத்தோட ஸ்கிரீன் பிளே. அந்த ஸ்கிரீன் பிளேவும் சரி, அந்த படத்தை வந்து டயலாகோட சேர்த்து தான் என்கிட்ட சொன்னாங்க நரேஷனா. ஸோ நான் ரொம்ப லவ் பண்ணிட்டேன். நான் வந்து ஸ்கிரீன் பிளே அடிமை. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் நம்பி போயிடுவேன். அண்ட் ஃபெரோஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொன்னப்ப நான் பண்றேன் மச்சான் அப்படின்ட்டு. நான் வந்து செகண்ட் ஹாஃப்லாம் கேட்கணும் அவசியமே இல்லை. செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு 1 வீக் கழிச்சு தான் கேட்டேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கேட்கும் போது அப்படியே டக்குன்னு பல்ப் எரிஞ்சு இந்த படம் பண்ணியே ஆகணும்ன்ற முடிவுக்கு வந்துட்டாரா? சோ உங்களோட கேரக்டர் பத்தி சொல்லுங்க ஆனந்தி. நீங்க இந்த ஸ்கிரிப்ட் கேட்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு உங்க கேரக்டர் செக்ஷன் பத்தி? ஆமா, ரொம்ப பப்ளியா லைக் கேர்ள் நெக்ஸ்ட் டோர் அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அண்ட் நான் கையல் டைம்ஸ்ல தான் அது முடிச்சது. ஒரு 2-3 ஃபிலிம்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த ஃபிலிம் சைன் பண்ணேன். அப்போ எல்லாம் எனக்கு இன்னும் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வரல. ஐ நீட் டு தேங்க் ஃபெரோஸ் சார். அவ்வளோ கியூட்டா பப்ளியா இருந்துச்சு. அது கியூட்டா அவங்க சொல்லும் போது வந்து கியூட்டா பப்ளியா இருந்துச்சு. எந்த அளவுக்கு கியூட்டா இருக்கும் கேரக்டர்ன்றது புரியுது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் டைலாக் டெலிவரி ரொம்ப ரொம்ப வண்டர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. அதை ஒரு ஆப்டா பண்ணிருக்காரு. ஆனா அந்த ஒரு ஐடியா அந்த தாட் ப்ராசஸ் வந்திருக்கலாம் இது மாதிரியான டைலாக் இருக்கணும். அதுக்காக என்னென்ன ஹோம் ஒர்க் பண்ணீங்க இப்படிப்பட்ட ஒரு ஸ்கிரிப்டுக்காக? See, homeworkன்றது வந்து we did lot of homework. First என்னன்னா வந்து dialogues வந்து நான் எப்பவுமே கடைசியா தான் நான் எழுதுவோம். That's what I do. ஃபில் அப் டயலாக் மட்டும் ஸ்கிரிப்ட் எழுதும் போது எழுதிடுவோம். பட் ஃபைனலா வந்து தேவையில்லாத டயலாக்ஸ் எல்லாமே கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேரக்டர் வளவலன்னு பேசிட்டே இருப்பான். ஸோ அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேரக்டர் எழுதணும். ஒரு கேரக்டர் வந்து பேச மாட்டாங்க. அந்த மாதிரி கேரக்டர் இருக்காங்க. ஸோ அதுல தேவையில்லாத அது எல்லாத்தையும் ஆக்ஷன்லேயே எப்படி வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு சொல்லிட்டு அதை பண்ணுவோம். கிருஷ்ணா ஒரு கேரக்டர் வெரி கம்போஸ்ட் காம். ஸோ தேவையான இடம் மட்டும் தான் அவன் பேசணும். ஸோ அதுக்காக வந்து பேசுவோம். ஸோ வேற என்ன அதே மாதிரி தான் சேம் ஐ ஜஸ்ட் கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி தான் டயலாக்ஸ் எல்லாமே. ஒரு கேரக்டரா மாறும் போது அது ஆட்டோமேட்டிக்கா அந்த மாதிரி டயலாக் அந்த மாதிரி வரும். ஸோ தட் அது மட்டும் பார்த்துக்கிட்டே வருவோம்.
ஓகே. அண்ட் தென் ஸ்ட்ரீட் ஃபைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்துட்டு தமிழ் சினிமாக்கு ரொம்ப புதுமையான விஷயம். ரோட்ல சண்டைனால ரோட்டு சண்டை அப்படின்னு சொல்ல கொழாடி சண்டையா அப்படின்னு சொல்லி தான் பல பேர் கேட்பாங்க. பட் திஸ் ஸ்ட்ரீட் ஃபைட் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட். அதுவும் தமிழ் சினிமாவுக்கு ரொம்பவே புதுமையான விஷயம். அதை கேட்கும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா? ஸ்கிரிப்ட் அதை தாண்டி ஒரு விஷயம் இந்த ஒன்லைனை கேட்கும்போது, ஸ்ட்ரீட் ஃபைட்ன்ற ஒன்லைன் கேட்கும்போது எப்படி இருந்தது? ஸ்ட்ரீட் ஃபைட் ஒன்லைன் கேட்கும்போது கண்டிப்பா படம் இது தமிழ்ல வரலன்றது எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட் இருக்கு. ரெண்டாவது வந்து ஊர்ல எங்க சண்டை நடந்தாலும் நம்மளுக்கு போய் பார்க்க பிடிக்கும். ரோட்ல வந்து சண்டை போட்டாலே ஸ்டாஃபிங் நின்றோம். ஸோ இதை வந்து ஒரு கேமா பண்ணா எப்படி இருக்கும்? ஸோ கண்டிப்பா நான் எல்லாருக்குமே பார்க்காத விஷயத்த பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று ட்ரிகர் ஆகும். ஸோ இந்த இதில் ஒன்லைன் கேட்கும்போது அந்த இன்ட்ரெஸ்ட் ட்ரிகர் ஆச்சு. ஸோ ஃபார்ச்சுனேட்லி நம்ம தமிழ் மக்களுக்கும் பிடிச்சி போச்சு. ஏன்னா எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்கிரிப்ட் வந்து தமிழ் ஆடியன்ஸை தவிர வேற எங்கேயுமே அவ்வளவு ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. ஓகே. அண்ட் தென் டயலாக் பத்தி நான் ஆல்ரெடி கேட்டிருந்தேன். நீங்க ஜெனரலா பேசும்போது வந்துட்டு ரொம்ப ஸ்டைலிஷா பேசுவீங்க. அதை தாண்டி வேறொரு இது டைப் ஆஃப் லாங்குவேஜ் பேசும்போது எப்படி இருந்துச்சு அந்த ஃபீல்? இல்ல அவன் சொல்லல, ரொம்ப எதுக்கு என் மானத்தை வாங்கணும்னு சொல்லல. பட் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதாவது டப்பிங்ல ரொம்ப கஷ்டப்பட்டேன். சீன் எப்படி பேசி முடிச்சிடலாம், ஆனா அதை டப்பிங்ல என்ன வச்சு செய்வான். அதாவது என்னன்னா ஒரு டயலாக புடிச்சுப்பான், அது வரலன்னு வச்சுக்கோங்களேன், சண்டையே வராங்க ரெண்டு பேருக்கும். நான் இங்க இருந்து திட்டுவேன், அவன் அங்க இருந்து திட்டுவான். நீ தயவு செஞ்சு நான் பேச முடியாது போடா மச்சா அப்படின்பா. டேய் நீ தயவு செஞ்சு நீ பேசுறது கேள்ற ஒரு வாட்டி அப்படின்பா. சரி போடு அப்படின்னு கேட்கும் போது கேவலமா இருக்கும். ஆமாண்டா கேவலமா தான் இருக்கு, சரி வெளில போய் டீ குடிச்சிட்டு வா, மைண்ட் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு நான் பண்ண படங்கள்லயே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டேஸ் நான் டப்பிங் பண்ண ஒரே படம் இதுதான். டயலாக் ரொம்ப கம்மி. டயலாக் கம்மி. நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க ரொம்ப கம்மியா பேச வேண்டியதுதான். வரல, அதாவது அவ எக்ஸ்பெக்ட் பண்ற மாடுலேஷன் எனக்கு வரல. அது ஒத்துக்கிறதுல ஒரு தப்பு இல்ல. அதுக்கு அவ மெனக்கிட்ட இவனும் ராஜேஷ் தானே, ராஜேஷ் செத்துட்டாங்க. நிஜமா எனக்கு டப்பிங் பேச பிடிக்காது. ஓகே, எனக்கு வந்து அவ்வளவு கிளியரா வராதுன்னு எனக்கு தெரியும், பிடிக்காது. ஆனா டப்பிங் ஷூட்டிங் கூட நான் ஈஸியா போயிடுவேன். டப்பிங் மட்டும் எக்ஸாமினேஷன் போற மாதிரியே நடுக்கிட்டு இருக்கும். பட் ஏதோ கஷ்டப்பட்டு பாவம் குழந்தை அந்த அளவுக்கு நடுக்குனதா சொல்றாரு. ஏதாவது ஒரு சின்ன டயலாக் சொல்லுங்க, அவர் எப்படி சொல்றாருன்னு பாத்தலாம். எங்களுக்கு டைரக்டா பார்க்கணும்னு ஆசை இருக்கு. பாதி டயலாக் வந்து சின்ன டயலாக், ஈஸியான டயலாக் சொல்லுங்க. சின்ன டயலாக் அந்த ஒரு மாடுலேஷன்ல வேணும் எங்களுக்கு. மாடுலேஷன் எல்லாமே. Why don't you say something? ஐயா இப்ப பாருங்க, மானத்தை வாங்குறதுக்கு ஏதாவது டயலாக் நான் சொல்லுவேன், அது கேவலமா இருக்கிற மாதிரி சொல்லுவான். குட்டி டயலாக் ஈஸி, உங்களுக்கு தெரியல அப்பா இருக்குல்ல, இதை ஈஸி 1 மார்க் क्वेश्चन மாதிரி இருக்கும்ல, அப்படி ஒரு டயலாக். ட்ரைலர்லயே வர டயலாக், காசுக்காக அடிச்சுட்டு சாவறதுக்கு என்ன பொறுக்கி நினைச்சியா? ஆமா. ஐயோ ஒன் ப்ளீஸ் எங்களுக்காக. see that right, அவன் சொல்லிடுவான். பட் என்னன்னா அந்த அவன் கேரக்டருக்கு ஏத்த மாதிரி அது வந்து சொல்லணும். அது நம்ம மைண்ட்ல ஒண்ணு ஓடும் இல்லையா, அவன் கேரக்டர் இப்படி தான் பேசுவான்னு சொல்லிட்டு அது வர வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். தலைவருக்கு ரோல் பயங்கரமா. ஆமா, அந்த ஆர் எல்லாம் வரல, இந்த ஆர்ன்ற இடம் எல்லாமே எனக்கு ரோல் ஆகும். ஓகே, ஒரே ஒரு முறை எங்களுக்காக சொல்லி காட்ட முடியுமா? சொல்றேன், கொத்தம் கண்டுபிடிப்பான். காசுக்காக அடிச்சு சாப்பிட்டுக்க என்ன பொறுக்கி நினைச்சியா? இதுல என்ன சார் தப்பு? தப்பு இருக்கு, எனக்கு தெரியும் தப்பு இருக்குன்னு. அது நான் சாம சொல்லுவாங்க, அவனுக்கு கேளுங்க. என்ன தப்பு சார், எங்களுக்கு கரெக்ட் பண்ணுங்க. ஆக்சுவலி இப்ப பழகிடுச்சு நினைக்கிறேன், இப்ப கரெக்டா சொல்றான். பிராக்டிஸ் இருக்கு. சோ ஐ திங்க் அதனால கரெக்டா சொல்லிட்டாரு. ஓகே, இந்த மாடுலேஷன் பேசும்போது ஒருத்தங்க பவ்யமா கை கட்டிட்டு அப்பா நம்ம கிட்ட வந்துட போறாங்க அப்படின்ற மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு டயலாக் பேசும்போது? ரொம்ப பப்ளி கேர்ள்ன்றதால ரொம்ப ஈஸியா முடிஞ்சிருச்சா ஒர்க்? ஆமா, அவ்வளோ எல்லாம் ஹோம்ஒர்க் பண்ணல. பட் அந்த சீன் குடிச்சு பேசுற ஒரு சீன் இருக்கு, அதுலதான் கொஞ்சம் சார்கஸ்ட் பேசுவாங்க. சார்கஸ்ட் பேசுற மாதிரி ஈஸி தான் அந்த சீன். பொதுவா गर्ल्स கியூட்டா பண்ணுவாங்க அது மாதிரியான சீன்ஸ்லாம். எல்லா ஹீரோயின்ஸ்மே பயங்கர கியூட்டா தெரிவாங்க, அது மாதிரியான சீன்ஸ் தான். ஸ்டார்ட் ஃப்ரம் நயன்தாரா, த்ரிஷா எல்லாரும் அந்த சீன்ல கியூட்டா தெரிவாங்க. சோ கண்டிப்பா அது ஈஸியான சீன் தான். அது ஏன் டஃப்ன்றீங்க? டஃப் அவ்வளவு டஃப் இல்ல, நல்லாமே போயிடுச்சு. எல்லாமே நல்லாவே போயிடுச்சு. இப்பவே லைட்டா தான் பேசணும். சூப்பரா இருந்துச்சு. ஓகே தென் ஃபைன். டைரக்டர் எப்படி சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டன் சீக்வென்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு, யதார்த்தமான ஸ்டன் சீக்வென்ஸா இருக்குன்னு பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. படம் பார்த்தவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய ரிவ்யூனா அதுவா தான் இருந்துட்டு இருக்கு. சோ கோரியோகிராஃபரை பத்தி நீங்க சொல்லுங்க, அவரோட ஒரு ஜர்னி எப்படி இருந்தது? நிறைய ஸ்டன் சீக்வென்ஸ் இருக்கிறதுனால. ஆமா, நாங்க வந்து ஆக்சுவலி அவங்க தான் என்னோட ஹீரோயின், இவங்க கூட கிடையாது. ஏன்னா அவ்வளவு நேரம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். அவங்க அன்பறிவென்ற ட்வின்ஸ், அவங்க ரெண்டு பேரும். ஃபர்ஸ்ட் என்னன்னா அவங்க கொரியோகிராஃபி ரொம்ப யூனிக்கா இருந்தது. இவன் சொல்லிட்டே இருந்தா கிளாஸ் போடான்னு, நானும் போறேன் போல.
ஆக்சுவலி ஏமாத்தியாச்சு. நேரா ஏமாத்திட்டேன். நேரா ஷூட்டிங் போயிட்டேன். ஷூட் போயிட்டு அவங்க பண்ற கொரியோகிராஃபில எனக்கு வந்து புதுசா இருந்தது. நான் பார்க்காத விஷயமா இருந்தாலும் நான் இதை நான் பண்ணுவேனா மாஸ்டர், அதெல்லாம் பண்ணிடலாம், ஈஸியா பண்ணலாம், வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி அது பண்ணி விட்டுட்டாங்க. என்ன பிரச்சனைன்னா இவங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க பாக்குறதுக்கு. ஒரே மாதிரி இருக்கிறதால இவர் சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாரு. நான் இந்த பக்கம் திரும்பி டீ குடிச்சிட்டு பார்க்கும்போது அவரு நிப்பாரு. அவர் நின்ன உடனே நான் பண்ணி காட்டுவேன். இது எப்போ பண்ணீங்க, நீங்க தானே சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னு உடனே அவர் எங்கேருந்து வருவாரு. இந்த போராட்டம் எல்லாம் பயங்கரமா இருந்தது. So it was very well choreographed and very well executed. ஃபெரோஸ் சொன்ன மாதிரி அங்கதான் கஷ்டங்கள் நிறைய இருக்கு. ஏன்னா டியூவல் கேமரா செட்டப். ஒரு நாள் வந்து கீழே ஷூட்டிங், மேலே ஷூட்டிங், எல்லா ஆர்டிஸ்டும் வந்தாச்சு. ஸோ நான் கீழே வேணும் மேலே வேணும், கீழே கிடுக்குன்னு சண்டை போட்டுட்டு மேக்கப் போட்டு சண்டை போட்டு அதை அழிச்சிட்டு மேலே போய் ஒரு சீனை பண்ணிட்டு வருவேன். பட் இட் வாஸ் வெரி, எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங் இருந்தது. ஓகே, ஒரு டிஃபரண்ட் 2 விதமான கிருஷ்ணாவை நீங்களே பார்த்த மாதிரி இருக்கும். ஃபைட் அங்க போயிட்டு ரொமான்ஸ் சீன் இருந்துச்சு. எங்க அந்த இடத்துல ரொமான்ஸ் சீன், வில்லன் கிட்ட வாங்க மேல பேசணும், கீழே வந்து சண்டை போடணும். பிகாஸ் we had that location. எங்க டேட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது ஒரு ஆர்டிஸ்ட் இது. சோ நான் வந்து மேலியும் கீழே போயிட்டு இருந்தேன். ஓகே, ஸ்டன் சீக்வென்ஸ் பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். அதை தாண்டி ரொமான்டிக் சீன்ஸ் எப்படி இருந்தது, ரொமான்ஸ் போர்ஷன் எப்படி இருந்தது, சாங் சீக்வென்ஸ் எப்படி இருந்துச்சு, அதை பத்தி கண்டிப்பா ஆனந்தி நீங்க தான் சொல்லியாகும். யாரையோ கேக்குற மாதிரி திரும்பி பாத்தீங்க. சாங்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பெப்பியா இருந்துச்சு. அண்ட் சாங் ஷூட்டிங்கே பண்ணல ஃபெரோஸ், பட் நேத்து படத்துல பாக்கும்போது எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருக்கு. மாண்டாஜ் சாங்ஸ் நல்ல. எங்களுக்கு தெரியாமலே ஒரு சாங் எடுத்திருக்காங்க, நம்மளுக்கு தெரியாமலே ஒரு சாங். டைரக்டர் பத்தி எல்லாருமே ரொம்ப ஸ்வீட் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா பொதுவா ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டைரக்டர் மைண்ட்ல வந்துட்டு இந்த கேரக்டர் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக்ஸ் பண்ணிடுவாங்க. நிறைய டைரக்டர் வந்துட்டு அடமெண்டா இருப்பாங்க, ஏன் கேரக்டர் இப்படிதான்ப்பா பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்காக ஆக்ட் பண்ணி காட்டுவாங்க. ஃபெரோஸ் அது மாதிரி ஆக்ட் பண்ணி காமிச்சிருக்காரா உங்களோட கேரக்டர் செஷன் எல்லாம் உங்களை மாறி? இல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன பாயிண்ட் நான் ஒத்துக்க முடியாது. நீங்க ஃபர்ஸ்ட் அவர் ஸ்வீட் நீங்கல்ல. இல்ல, பொதுவா டைரக்டர் ஸ்வீட்னு சொல்லுவாங்க, ஹீரோயின் கூட அப்படிதான் சொன்னாங்க. இல்ல ஸ்வீட் தான் பாத்தீங்களா. பபல் பசங்க எல்லாம் போய் சொல்றாங்க, நான் ரொம்ப ஸ்வீட்டுங்க. இப்ப நீங்களும் போய் சொல்றீங்களா, உண்மை சொல்றீங்களா? கண்ணே பிடிக்க முடியலையே சார். அதாவது அவனுக்கு என்ன வேணும்ன்றது அவனுக்கு தெரியும், ஓகேவா? ஆனா அத அவன் நடிச்சு காட்ட மாட்டான். மோஸ்ட் ஆஃப் தி டைம் he tries to extract it from the artist. ஒரு ஆக்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து டைரக்டர் புரிஞ்சுட்டு ஆக்ட் பண்றது தான். ஸோ நான் கொஞ்சம் ஓவர் த டாப் போக வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ பண்ணி காட்டுறாமா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிடுறேன். இப்போ வந்து ஆனந்தியை பார்த்து நீ ஸ்மைல் பண்ணணும், சூப்பர் மச்சான், டேக் போயிடலாம் மச்சான். நான் இப்படி திரும்பின உடனே எங்க ஸ்மைல் பண்ணி காட்டு அப்படின்னா, ஸ்மைல் பண்ணி காட்டா, ஓகே ஃபர்ஸ்ட் எப்படி தான் பண்ண, இத மேல இறக்காத மேல தூக்குனா, சரி இப்படி பண்ண, குறை ஸ்டாப். ஸோ அதுதான் அவர் பார்த்திருக்காரு. சோ என்ன அப்படியே அடிச்சு குறைச்சு என்ன மட்டும் இல்ல, படத்துல சரவணன் இருக்காருல்ல, அவரையும் வச்சு செஞ்சான். இது அதான் போட்டோ ஷூட்ல கூட ஏதோ படத்தை தியேட்டர்ல போய் பார்க்கணும்ன்ற ஏர்ஜ் உருவாகும் உண்மையிலே. சரி, இவர் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாரு. உங்களுக்கு இது மாதிரி வச்சு செஞ்ச விஷயங்கள் ஏதாவது இருக்கா ஷூட்டிங் ஸ்பாட்ல? அந்த குடிக்கிற சீன்ல டார்ச்சர் பண்ணனா இல்லையா? இல்ல, அவ்வளவு எல்லாம் டார்ச்சர் பண்ணல சார், வந்து ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாரு. பட் ஃபெரோஸ் சாருக்கு வந்து அந்த ஸ்கிரிப்ட் மேல, ஆடியன்ஸ் மேல எப்படி கொண்டு போறது, அந்த கிளாரிட்டி ரொம்ப ஜாஸ்தி. அண்ட் எனக்கு வந்து எவ்வளவு போர்ஷன்ஸ் எடுக்கணுமோ அதுதான் எடுத்திருக்காங்க. சோ ரொம்ப நல்லா ஸ்வீட்டா போச்சு. உண்மையிலே ரொம்ப காம் குவைட்டான ஒரு ஹீரோயின் மாதிரி அவங்க ஸ்வீட்டா எல்லாமே ஸ்வீட்டான விஷயங்களா ஷேர் பண்ணிட்டீங்க. அண்ட் தென் படத்துல உங்களோட போர்ஷன் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பல பேர் வந்துட்டு பல விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இன்டர்வியூல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எங்க கிட்ட ஷேர் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங். ஒன்ஸ் அகேன் புதிய யுகம் சார்பா எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி மேம். நன்றி. ஒரு வண்டர்ஃபுல்லான கெஸ்ட் நம்ம கூட இணைய போறாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி அவங்க நீங்க பார்த்தோன்னு படத்துல 2 ஹீரோயின் அப்படின்ற டவுட் தான் வரும். அந்த டவுட்லாம் தேவையில்லை. நம்மளோட விஜயலட்சுமி பாத்தீங்கன்னா அவங்களோட அடுத்த அவதாரம், ப்ரொடியூசர் அவதாரம் எடுத்திருக்காங்க. எப்படி இருக்கீங்க மேம்? சூப்பரா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். படம் வண்டர்ஃபுல்லா ரிலீஸ் ஆகி பட்டைய கிளப்பிட்டு இருக்கு. சோ ஆஸ் அ ப்ரொடியூசரா எப்படி ஃபீல் பண்றீங்க நீங்க? அப்படி இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டபுள் சந்தோஷம். பிகாஸ் டைரக்டர் ஹஸ்பண்ட், அவர் டைரக்டரா ஜெயிச்சது வந்து ரொம்ப, ப்ரொடியூசரா வந்து படம் நல்லா இருக்குன்னு சொல்றதை விட அந்த சந்தோஷம் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ ஐம் சூப்பர் ஹாப்பி. சூப்பர் ஹாப்பி. அண்ட் தென் ப்ரொடியூசர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ப்ரொடியூசரா, டைரக்டர் நீங்க தான் சொல்லணும். பாவமான ப்ரொடியூசர். டைரக்டர் தான் சொல்லணும். ஸ்ட்ரிக்டான ப்ரொடியூசர் தான். அது என்னன்னா வந்து அந்த கால் ஷீட்லயே முடிச்சிடணும். ஒரு என்ன இதுக்கு முன்னாடி என்ன பிளான் பண்ணீங்க,
96 சொன்னீங்களா, 96ல முடிக்கணும், எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது. எக்ஸ்டெண்ட் பண்ணிச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு கதை. ஓகே, ஸ்ட்ரிக்ட்டான வைஃபா? ஸ்ட்ரிக்ட்டான வைஃபா? ஸ்ட்ரிக்ட்டான வைஃப் கிடையாது, ஸ்வீட் வைஃப், ஸ்ட்ரிக்ட் ப்ரொடியூசர். ஸ்ட்ரிக்ட் ப்ரொடியூசர். நீங்க சொல்லுங்க, ஸ்ட்ரிக்ட்டான ப்ரொடியூசர் அவங்க? ஆமா. ஆமா. டார்ச்சர் பண்ணுவாங்க. பாவிங்களா கடைசில எல்லாரும் சேர்ந்து. காலைல ஏஞ்சா ஜூஸா குடிடா வீட்ல, எதுக்குடா ஜூஸ் இல்லன்னு சண்டை போடுறேன். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி என்ன கேஷ்யூ நட் சாப்பிட்டா தூங்குற, ஏன்டா டேட்ஸ் இல்லன்னு டார்ச்சர் பண்ற, அந்த மாதிரி சண்டை போடும். ஆனா கொடுத்துரும் கேக்குறதெல்லாம். ஓகே. ஆனா இனிஷியலா சண்டை போடும். ஃபர்ஸ்ட் சண்டை போடுவாங்க, as a producer சண்டை போடுவாங்க, அப்புறம் ரொம்ப வலிச்சிட்டியாமே இன்னைக்கு சாப்பிடு. ஓகே ஓகே ஃபைன். and then நீங்க சொல்லுங்க, as a producer-ஆ வந்துட்டு உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் சொல்லும்போது எப்படி இருந்துச்சு? நான் ஃபர்ஸ்ட் வைஃபாவே உங்களுக்கு ஸ்கிரிப்ட் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கிரிப்ட் ஆரம்பிக்கும் போது டே 1ல இருந்து நான் கூட இருந்தேன், சோ எனக்கு தெரியும் நல்லா. சோ ஸ்கிரிப்ட் இன்னொருத்தவங்களுக்கு பண்றதா இருந்தது, அது கொஞ்சம் தள்ளி போகும்போது நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஐடியா வரும்போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது. பிகாஸ் இப்ப எல்லாரும் ஒத்துக்கிற ஒரு விஷயம், எனக்கு நல்லா தெரியும் இந்த படம் கண்டிப்பா பெரிய அளவுல பேசப்படும், ஹிட் ஆகும், ஒரு ரிஸ்க் ஃப்ரீ மூவியா இருக்கும்னு எனக்கு தெரியும். அதனால வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் 100% ஹிட்னு எனக்கு தெரியும். தோ எல்லாருக்கும் என்னால சொல்ல முடியாது, அதுக்கு கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணணும் இருந்தாலும் எனக்கு அந்த விஷன் இருந்ததுனால இட் வாஸ் வெரி ஈஸி ஃபார் மீ டு டேக் த டிசிஷன். ஓகே ஃபைன். and then படம் எல்லாம் ரெடி ஆயாச்சு, நீங்க ப்ரொடியூஸ் பண்ண போறீங்கன்ற ஐடியா வந்தோன்னா உங்க அப்பாட்ட போய் இதை டிஸ்கஸ் பண்ணீங்களா? as a director அவர் ஏதாவது ஒரு ஐடியா கொடுத்திருப்பாரு உங்களுக்கு, அது மாதிரி ஏதாவது விஷயம்? அப்பா வந்து கொஞ்சம் யோசிச்சு பண்ணுன்னு சொன்னாரு. ஏன்னா வந்து இண்டஸ்ட்ரி அவ்வளோ இதுவா இருந்தது, லைக் பெரிய பெரிய ஜாம்பவான்களே இங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு ப்ரொடியூசரா கஷ்டப்படும் போது நம்ம புதுசு தெரியாத ஒரு இடம் இது. சோ என்ன பண்ணிட முடியும், கிரியேட்டிவ்னா கொஞ்சம் பண்ணிடலாம் வச்சுக்கோங்க, ஏன்னா அப்பா பார்த்திருக்கேன் அந்த மாதிரி. பட் இது வந்து ஒண்ணுமே தெரியாது எங்களுக்கு அப்படின்னும் போது அப்ப யோசிச்சு பண்ணுடான்னு சொன்னாரு. பட் இருந்தாலும் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா நம்ம வந்து பின்வாங்க மாட்டோம். அதனால எனக்கு எல்லாம் தெரியும்பா, எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லிட்டு ஆரம்பிச்சாச்சு. ஆனா எனக்கு என்ன தெரியும் அவருக்கு தான் தெரியும். ஓகே, அட்லாஸ்ட் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இதை பார்த்துட்டு பிறகு உங்களோட டாடியோட ரியாக்ஷன் என்னவா இருந்தது? அப்பா என்ன பத்தி பேசினதோட ஃபெரோஸ் பத்தி தான் பேசினாங்க, படம் பத்தி தான் பேசினாங்க. ஹி வாஸ் வெரி ஹாப்பி. ஸோ ரொம்ப நல்ல படமா இருக்கு, ஸ்டார்டிங் டு எண்ட் வந்து என்டர்டெய்னிங்கா இருக்கு. ஸோ என்ன பார்த்து சொன்னார் மினிமம் கேரண்டிடான்னு. நன்றி நன்றி. படம் பொதுவா ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய மிக்சட் தாட்ஸ் இருக்கும். ரிலீஸ் ஆயிட்ட பிறகு உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் யாரோ ஒருத்தவங்க ஃபீட்பேக் கொடுத்திருப்பாங்க. அந்த ஃபீட்பேக் கேட்டு ஃபர்ஸ்டே அவங்க சொன்னாங்கல்லப்பா அந்த விஷயம் பாசிட்டிவா இருந்திருக்குன்னு சொல்லிட்டு. சோ இண்டஸ்ட்ரி சைடுல இருந்து உங்களுக்கு வந்த ஃபர்ஸ்ட் ஃபீட்பேக் என்னவா இருக்கும்? படிச்ச ரிவ்யூ சொல்றீங்களா இல்ல நான் கேட்ட ரிவ்யூ சொல்றீங்களா? கேட்ட ரிவ்யூ, படிச்ச ரிவ்யூ எதுவும் வேணா இருக்கலாம். பார்த்தவங்க எல்லாருமே ஒரே விஷயம் தான் சொன்னாங்க, படம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு, நீ மாதிரியே இல்ல இந்த படத்துல, ஃப்ரெஷ்ஷா இருக்க, நல்லா இருக்க பாக்குறதுக்கு. ஃபெரோஸ் வந்து டைம் எடுத்திருக்காரு நான் நல்லா காட்டுறதுக்கு, கேமராமேன் நல்ல டைம் நல்ல எஃபர்ட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ எல்லாருமே எனக்காக ஒழிச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது. ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி. ஓகே. and then டைரக்டர் சார், பொதுவா வந்துட்டு நீங்க ஸ்கிரிப்ட் சொல்லும்போது எல்லாமே நல்லா இருக்குன்னு பாசிட்டிவ் நிறைய விஷயங்கள் சொல்லிருப்பாங்க. ஆனா படம் ஒன்ஸ் ரிலீஸ் ஆயிட்ட பிறகு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருந்து இல்ல ஒரு ஜெனரல் ஆடியன்ஸ் சைடுல இருந்து உங்களுக்கு கிடைச்ச நல்ல ரிவ்யூன்னு எதை சொல்வீங்க? நல்ல ரிவ்யூஸ் வந்து எனக்கு நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சு. ஒருத்தர் இருக்காரு ரிவ்யூவர், ஐ டோன்ட் நோ இஃப் ஐ கேன் சே ஹிஸ் நேம். டோன்ட். No, he's not a common thing. Yeah, you can say it. That's not a problem. Mr. Bharadwaj Rangan from அவரா சொல்லிட்டு I இந்த மாதிரி ரிவ்யூஸ் சில பேர் ஒரிஜினல் ரிவ்யூஸ்ல வந்து I look up to. அவங்க இதெல்லாம் படிச்சுதான் நான் வந்து லைக் இன்னும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. ஸோ அவங்க படிச்சு அவங்க சொல்ற வேர்ட்ஸ் வந்து நான் வந்து ஒரு 20 வாட்டி அந்த ரிவ்யூ நான் படிச்சேன் நேத்து. I got goosebumps because so இவரு சொன்னா ஓகே, அந்த மாதிரி few people இருக்காங்க, இண்டஸ்ட்ரி சைட்லயும் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என் ஒரு குரு அறிவழகன் சார் என்கிட்ட ஒரு half an hour பேசினாரு. ஸோ பயங்கரமா சொன்னாரு. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் பேர் இருக்காங்க, இவங்க ஒரு இதெல்லாம் வந்து ரியலா இருக்கும் நம்பலாம், ஏன்னா they tell me on my face நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதே மாதிரி அவங்க மைனஸ் பாயிண்ட்ஸ் சொன்னாங்க which are like இந்த படத்துல இருக்குன்னு சொல்லிட்டு. சோ yeah, so nobody is perfect for us. Okay fine. and then as a producer வந்து ஒவ்வொரு கேரக்டர் சொல்லும்போது ஒவ்வொரு விஷயங்கள் தோணிட்டே இருக்கும். நிதின் சத்யாவோட கேரக்டர் சொன்னோம்னா கரெக்டா தான் இருக்கும்ல, ஏன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாவும் தெரியும் இந்த கேரக்டருக்கு செட் ஆகும் அப்படின்னு தோணுச்சா? அப்படி தோணுச்சா இல்லனா வந்துட்டு ஜஸ்டிஃபை பண்ணிருக்காங்க வந்து அது யோசிச்சு பார்க்க முடியல. பட் ஃபெரோஸ் வாஸ் வெரி கான்ஃபிடென்ட், சூப்பரா இருக்கும்னு. எப்பயுமே வந்து ஆப்வியஸ்லி அவர் எழுதி இருக்காரு, ஃபுல் விஷுவல் பண்ணிருக்காரு. ஸோ அதனால நான் அந்த பக்கமே போல நான் விட்டுட்டேன். பட் வந்து ஃபுல்லா மேக் ஓவர் பண்ணி ஒரு சீன் பண்ணி எனக்கு காட்டினாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுன்னா ஒரு நம்ம ரொம்ப க்ளோஸா பார்த்த ஒருத்தரை ஒரே வந்து ஒரு புது அவதாரமா காட்டும் போது, அதுவும் என் படத்துல காட்டும் போது ஐ வாஸ் வெரி ஹாப்பி.
ஓகே ஃபைன். அண்ட் தென் உங்களோட கேரக்டர் தாண்டி இந்த படத்துல இருக்க இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருப்பா, ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. கூட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது ஆகட்டும், இல்ல டப்பிங்ல பார்க்கும்போது ஆகட்டும், அந்த இப்ப தியேட்டர்ல பார்க்கும்போது இந்த கேரக்டர் தான் பெஸ்டா இருக்கு. உங்க கேரக்டருக்கு தாண்டி அடுத்த கேரக்டர் அப்படின்னு சொன்னா என்ன சொல்வீங்க? சரவணன் சார் கேரக்டர். ஏன்னா அவர் வந்து ரொம்ப ஜாலியா பழகுவார் ஸ்பாட்ல, அப்புறம் சீன்ல வந்து ஏதோ பண்ணுவாரு. ஏன்னா ஓகே என்ன ஏதோ பண்றாரு அப்படின்னு. ஆனா அதை நான் டப்பிங்ல பார்க்கும்போது என்னென்ன பண்ணிருக்காருன்னு அங்க பார்த்தேன். ஸோ நிறைய விஷயங்கள் அவருக்கு வந்து நியூவன்சஸ் ஆஃப் சினிமா, நியூவன்சஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகா பண்றாரு. ஸோ நான் பார்த்த அவர் நடிச்சது வந்து அந்த முனி கேரக்டர். அப்போதான் எனக்கு தோணுச்சு that he has transformed himself into that person. எனக்கு ரொம்ப பிடிச்சது அவரு. அண்ட் த்ரூ அவுட் அவர் என் கூட படத்துல நான் தான் பருத்திவரன் பார்த்து ரசிச்சு என்ஜாய் பண்ண படம். ஸோ அவர் கூட பண்றது வந்து எனக்கு செல்ஃபிஷா பேசணும்னா நான் என்ன எலிவேட் பண்ணுது. செகண்ட் வந்து எனக்கு நிதின் சத்யா வந்து ஸோ டோட்டலி சர்ப்ரைஸ் பேக்கேஜ் ஃபார் த ஃபிலிம். நான் எக்ஸ்பெக்டே பண்ணல அவன் நல்லா பண்ணுவான்னு. ஆக்சுவலி அவன் அந்த கேரக்டர் பண்ணும்போது 2-3 வாட்டி ஆக்ஷன் சொல்றதுக்கு வந்து நான் சிரிச்சிருக்கேன். ஏன்னா அவ்வளோ கன்வின்சிங்கா இருந்தான் அவன் பாக்குறதுக்கு. ஸோ தள்ளெல்லாம் திருப்பி சிரிச்சிருக்கேன். எனக்கு படத்துல இருக்குன்னு சொன்னாங்க, ஏதோ பேசிட்டு இருப்பான், இப்படி திரும்பி இப்படி பண்ணிருந்தேன், சிரிச்சுட்டு தான் வந்தேன் நான் அங்க. ஸோ அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தேன் அவனை. பட் அதர்ஸ் ஆல்சோ அர்ஜய் கிரேட் ஃபைட்டர், அண்ட் சப்ரிஷ், மதுசூதன் சார் எல்லாமே அமேசிங் ஒர்க். பிளாக் பாண்டி எதிர்க்கு பார்த்தோன்னே சிரிச்ச ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது மாதிரி நிறைய ஃபன்னியான விஷயங்கள் நடந்திருக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்ல. சீரியஸான கேரக்டர் எடுக்கும் சிரிக்கிறது, இல்லைன்னா ரொம்ப காமெடியான இதுல வந்துட்டு கொஞ்சம் சீரியஸா இருக்குது. அது மாதிரி ஏதாவது ஃபன்னி மூமெண்ட் செட்ல நடந்திருக்கா ஷூட்டிங் ஸ்பாட்ல? எனக்கு தெரியும், ஆனா நான் சொல்ல மாட்டேன். சொல்லு நான் சொல்ல மாட்டேன். ஞாபகம் இருக்கு, நீ சொல்லு. ஒவ்வொருத்தரா ஒவ்வொன்னு சொல்லலாம் மாட்டியா? ஆனா இல்ல நானும் சரவணனும் பிளாக் பாண்டி அப்புறம் 2-3 கேரக்டர்ஸ் இருந்தோம். அதுல ஒரு கேரக்டர் வந்து நேரா நாங்கெல்லாம் 2 பேர் பேசிட்டு போது நடுவில் வந்து பேசிட்டு போனோம். ஸோ நாங்க 2 பேர் டைலாக் பேசிட்டு இருக்கோம். அண்ணன் தான் பேசுறேன், நான் அதுல டைலாக் இல்லை. நேரா வந்து தப்பா நின்ட்டாரு. ஓகேவா? நின்னோடனே கட் சொல்லிட்டு ஃபெரோஸ் வந்து இங்க மார்க்ல வந்து நில்லுங்க சார். மார்க் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அந்த இடத்துல மார்க் சரி போயிட்டாரு. போயிட்டு ஆக்ஷன் சொன்ன உடனே நேரா நடந்து வந்து கண்ண அப்படியே பார்த்து மார்க்ல நின்று பேசிட்டாரு. திருப்பி கட் சொன்னான். நீங்க ஏன் சார் கீழே பாத்தீங்க? இல்ல எனக்கு கீழே பாக்கலையா? இல்ல நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி கேமரா கொண்டு போய் அந்த சீன் அவர்கிட்ட காமிச்சு அதுக்கப்புறம் போயிட்டாரு. போயிட்டு 3வது வரும்போது கொஞ்சம் தடுக்கி வந்து நின்னாரு மார்க்ல. திருப்பி கட் சொன்னீங்க, என்ன சார் தடுக்கி வந்தீங்க? தடுக்கணா அது கல் அங்க இருக்கு அப்படின்னாரு. இல்லாத ஒரு கல் உருவாக்கி அவங்க மூஞ்சி பாருங்க, ரியாக்ஷன் எல்லாம் இல்லாம இருக்கு. சோ அதுக்கு இட்ஸ் வாஸ் ஃபன்னி. நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன். உங்களுக்கு சிரிப்பா இருந்துச்சு? அந்த டைரக்டர் செம்ம கடுப்புல இருந்திருப்பாரு போல இருக்கு அந்த சீன். அப்போ எக்கச்சக்க அவரு அந்த ஒரு இடம் மட்டும் பண்ணல, அவரு படம் ஃபுல்லா சாரி யார பத்தி பேசினாலும் அவர் நிறுத்துங்க. இல்ல இஸ் நாட் a prominent actor கிடையாது. ஒரு சீன்ல வந்துட்டு போவார், அவ்வளவுதான். அவர் ஃபன்னி மூமெண்ட் கேட்டாங்க. ஓகே ஃபைன் சார், நீங்க வேற ஏதாவது ஃபன்னி மூமெண்ட்? இந்த சீனுக்கு பயங்கரமா நீங்க கடுப்பானீங்கன்றது உங்க ரியாக்ஷன் வச்சே தெரியுது. நீங்களும் சிரிச்ச ஒரு நல்ல சீன் இல்ல அந்த ஒரு ஷார்ட் அப்ப பயங்கரமா இருந்துச்சு. எப்படின்னா வந்து நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல நான் சிரிக்கவே ரொம்ப அபூர்வம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் டிரெக்டர் அண்ட் ப்ரொடக்ஷன். ஸோ அந்த மாதிரி எப்பவுமே வந்து ஏன்னா இது வந்து ரொம்ப ஆக்ஷன் ஓரியன்டட் ஃபிலிம் இல்லையா? ஸோ வந்து அவ்வளோ ப்ரெஷர் இருக்கும். எவ்ரிடே ஷூட்டிங் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரெஷர் வில் பி லைக் 100% ஆன் மை ஷோல்டர்ஸ். அண்ட் அப்படி இருந்தா கூட வந்து எவ்ரி டைம் வந்து ஜாஸ்தி போயிடும். அண்ட் ஐ ஹேட் ஃபன். எனக்கு ஒர்க் பண்றது தான் வந்து எனக்கு வந்து சூப்பர் ஃபன். ஸோ எவ்ரி டைம் எனக்கு அதுவும் இல்லாம தேர் ஆல் லைக் க்ளோஸ் டு மீ. கிருஷ்ணா, நிதின் சத்யா அண்ட் வந்து எனக்கு சரவணன் சார். ஸோ எனக்கு என் க்ரூவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ ஹேட் ஃபன். பட் லைக் அவ்வளோ எனக்கு வந்து லைக் ஒர்க் பண்றதே எனக்கு ஃபன்னா தான் இருந்துச்சு. ஓகே, பொதுவா வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு யூனிட்ல இருக்காங்க. அந்த யூனிட் நீங்க போறீங்கன்னா கண்டிப்பா நீங்க பயங்கரமா ஜாலியா பேசி சிரிச்சு கூத்தடிச்சிட்டு இருப்பீங்க. ஆனா ஒரு ப்ரொடியூசர் அப்படின்றதுல ஒரு செட்ல நுழையும் போது டிஃப்ரெண்டா இருந்துச்சு அந்த ஃபீலிங். இல்ல பி நார்மல் எப்பயும் போலதான் இருந்தீங்களா? இல்ல டிஃப்ரெண்டா இருந்தது கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன வந்து அந்த பக்கமே வரவில்லை இவரு. ஏன்னா வந்து நான் போயிட்டு ஏதாவது கேள்வி கேட்பேன். அவருக்கு நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லவே பிடிக்காது. சோ எதுவா இருந்தாலும் இக்னோர் பண்ணிட்டு மூஞ்சிக்கு நேரம் அவ்வளவு சண்டை வரும் எனக்கும் ஃபெரோஸ்க்கும்.
அண்ட் செகண்ட்லி நான் அங்க ஸ்பாட்டுக்கு போனாலும் வந்து இது எப்படி அது எப்படி இவனுக்கு எப்படி இவன் தான் வந்து இவனுக்கே எத்தனை தடவை ஜூஸ் கொடுக்குறீங்க இவன் தான் என்கிட்ட மாட்டுவான். ஐ டூ தட் பிகாஸ் இஸ் மை ஃப்ரெண்ட். இல்ல சும்மா வேணும்ட்டே போட்டு நான் உயிரை வாங்கிட்டு இருப்பேன். சோ இந்த மாதிரி டென்ஷன் ஆகுமா, ஒரு தடவை 2 தடவை பாத்துட்டாரு இவர். அதனால வந்து நான் வரேன்னு சொன்னேன்னா இல்ல இங்க வந்து நாங்க ஒயின் ஷாப் பக்கத்துல வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கோம், இங்க ஒரே சண்டை வெளியில, நீ வந்தீங்கன்னா நீ பயந்துடுவ, நீ வரவே வராத இப்படின்னு சொல்லி என்ன பயமுறுத்தி அது பக்கமே வர விட மாட்டாரு. ஓகே ஃபைன். அண்ட் தென் ஹீரோயின், அதுக்கு அடுத்து இப்ப வந்துட்டு ஒரு ப்ரொடியூசர் அவதாரம் எடுத்திருக்கீங்க. அடுத்து வேற ஏதாவது டைரக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா எதாவது இருக்கா? கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா இருக்கு. ஓகே ஃபைன். எது ரொம்ப ஈஸியா இருக்கு? ஹீரோயினா இருக்குது ஈஸியா இருக்கா, ப்ரொடியூசரா இருக்குது ஈஸியா இருக்கா? எழுதிருக்கீங்களா மேம்? சத்தியமா தெரியாது. எங்களுக்காக ஒரு 2 வார்த்தைகள் பாடி காமிச்சிருங்க. பாட மட்டும் முடியாது, வேணா பேசி காட்டுறேன். நான் பேசினாலும் பாட்டு இல்ல, பாட்டு படிங்க. நான் பாட்டு காமெடி பண்றேன். தேன் சிலை நான் என் தேகம் வேகம் தோற்பாயோ, பகையாய் பசியாய் பெரும் மோகம் தீர்ப்பாயோ, வா திருடா உன்னை தேடி கூடி தேடுவேனே, சுகங்கள் பதுக்கும் என் கல்வன் நீரானே. இவங்க வந்து பயங்கரமா வந்து ஹைஸ்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு திருடி ஒரு இடத்துல வந்து திட்டமிட்டு திருடிட்டு வந்துட்டு செலிப்ரேட் பண்ற ஒரு சாங் வந்து ஒரு கேர்ள் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பண்ணது. மேம் உங்ககிட்ட ஃபைனல் क्वेश्चन, எது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குன்றத தாண்டி ஜாப் சாட்டிஸ்பாக்சன் இது மூலமா எனக்கு கிடைச்சிருக்குன்னா, ஹீரோயினா இருக்கிறதா இல்ல ஒரு ப்ரொடியூசரா இருக்கிறதா அப்படி இல்லனா வந்துட்டு ஒரு பாடலாசிரியரா இருக்கிறதா, எது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு? கம்ஃபர்டபுள்னா வந்து அது ஹீரோயின். ஏன்னா வந்து ஈஸியா போயிட்டு நடிச்சுட்டு வந்துடலாம், ரெஸ்ட் எடுக்கலாம். அதெல்லாம் பிடிச்சி பண்ணது வந்து பாடல் எழுதுனது. அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மனநிறைவு வந்து கண்டிப்பா ப்ரொடியூஸ் பண்ணது. பண்ணும்போது நிறைய தடங்கல்கள் சிக்கல்கள் இருந்து கஷ்டமா இருந்துச்சு, ரெக்ரெட் பண்ணியிருக்கேன் நான் ஏன் பண்ணேன்னு சொல்லிட்டு. பட் எனக்கு கடைசியா படம் பார்த்தப்பயே வந்து எனக்கு அதெல்லாம் மறைஞ்சு போச்சு. இப்போ ரிசல்ட் பார்த்துட்டு இன்னும் பாக்குறவங்க ஃபோன் பண்ணி பேசும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அவ்வளவு சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு. ஓகே ஃபைன் மேம். இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பா உங்களோட அடுத்த படங்கள் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணும்போதும் சரி இல்லனா நீங்க ஆக்ட் பண்ணும்போதும் இதே சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு புதியுகம் சார்பா எங்களோட வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அண்ட் ஒரு விஷயம் கிருஷ்ணா சார்பா சொல்லிக்கலாம், அடுத்த படத்துல இவங்க ஹீரோயினா நடிச்சா தயவு செஞ்சு ஜூஸ் ரொம்ப கம்மியா கொடுங்க. உங்களை ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க, அதனால ஜூஸ் கொடுக்காம உங்களோட ப்ரொடியூசர் உங்களை கொடுமைப்படுத்தினாங்க. அவர் சார்பா நான் சொல்லிக்கிறேன் மேம். கரெக்டான விஷயமா? ஓகே, தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். ப்ரொடியூசரோட உங்களோட கெரியர் மேலும் வளரணும்னு சொல்லிட்டு எங்க சார்பா நாங்க சொல்லிக்கிறோம். தேங்க்யூ மேம். படத்தை பத்தி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கோம். இன்னும் படத்துல நடந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்ம கிட்ட ஷேர் பண்றதுக்காக சரவணன் சார் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆனப்போ எந்த கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னப்போ உங்களை பத்தி நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஆல்ரெடி கிருஷ்ணா சொல்லிட்டாரு. சோ உங்களோட கேரக்டர் பத்தி நீங்க சொல்லுங்க சார். பர்சனலா உங்களுக்கு இந்த கேரக்டர் எப்படி ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கு? டைரக்டர் ஃபெரோஸ் சார் வந்து இந்த படம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வந்து ஒரு லைன் சொன்னார், கதை சொன்னாரு. சொன்னோடனே நான் கதை சொல்லி முடிச்சோன்னே நான் பண்றேன் சார் அப்படின்னு சொன்னார். அது இந்த புக்கை கொடுத்து படிக்க சொன்னார். அவர் ஸ்கிரீன் பிளே எழுதி வச்சிருக்க புக்கை கொடுத்து நான் டீட்டெயிலாக சொல்ல எனக்கு சரியா சொல்ல வரல, நீங்க இதை படிங்க சார்னு சொல்லி கொடுத்தாரு. அப்போ நான் வந்து அந்த புக்கை 2 நாள் கழிச்சு படிச்சுட்டு கொடுத்தேன். எனக்கு பிடிச்சிது சார். நான் தான் புக்கு படிக்கிறதுக்கு முன்னாடியும் அதான் சொன்னேன், புக்கு படிச்சதுக்கு அப்புறம் அதான் சொல்றேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் வர்றேன், இந்த விளையாட்டுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டேன். போனோடனே நான் வந்து போனோடனே எனக்கு வந்து ஒரு ஒரு தேர்ட் கிரேடான ஒரு ட்ரெஸ், அந்த ட்ரெஸ் போட்டாலே அழுக்கு வேலைக்கு போற மாதிரியே ஒரு ட்ரெஸ். இது என்னடா இதை கொண்டு வந்து கொடுக்குறாங்க, இதை போட்டு என்னடான்ட்டு எனக்கு சரி ஓகே அவர் என்ன இஷ்டமோ அதை போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு போட்டு போய் நின்னேன். போட்டு நின்னா அப்புறம் ஒரு சீன் நடிக்க சொன்னார். நடிச்சோன்னே அவர் ஃபர்ஸ்ட் ஷாட் பண்ணோடனே சார் இதுல வந்து நீங்க நான் ஒரு அளவு வச்சிருக்கேன், ஒரு சின்ன மீட்டர் வச்சிருக்கேன், அந்த மீட்டர் மட்டும் செய்யுங்க, அதுக்கு மேல செய்யக்கூடாது அப்படின்னாரு. சரிங்க சார் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள்ல புரிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு 1 or 2 daysல பழகணும், அப்பதான் தெரியும் இவர் என்ன மனநிலை, எந்த புது டைரக்டரா இருந்தாலும். அது மாதிரி என்கிட்ட ஃபர்ஸ்ட் 2 நாளுக்குள்ள நான் புரிஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் உண்மையை சொல்லணும்னா இதுல நான் எதுவுமே பண்ணவே கிடையாது, ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். இதுல வந்து என்னுடைய வேலையே எதுவும் கிடையாது, எல்லாம் முழுக்க ரிங் மாஸ்டர்னு சொல்லுவேன் நான். அது ஒரு மாஸ்டர் அவர் தான். இதுக்கு எனக்கு பேர் வருதுன்னா இப்ப பருத்தி வீரனுக்கு பிறகு இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு பேர் வருதுன்னா உண்மையிலே சொல்றேன் பிரதர் சார். இல்ல உண்மையில இது வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மை. அது எல்லாரும் நீங்க பாராட்டுறாங்க. இன்னைக்கு உலகமே வந்து நல்ல கேரக்டர் பண்ணிருக்கீங்க, 9 வருஷம் கழிச்சு அருமையான கேரக்டர் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னா அதுக்கு முழுக்க காரணம் நீங்க தான். அது உங்களுடைய கதை, உங்களுடைய கற்பனை. அந்த கற்பனைகளை என்னை வச்சு நீங்க எழுதுனதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில் உங்களுக்கு. நான் கண்டிப்பா
டைரக்டர் உங்களை பத்தி சொல்லும் போது ரெண்டு விஷயம் ரெண்டு பேருமே சொன்னது என்னன்னா, நான் அதிகமா சிரிச்சேன், கொஞ்சம் குறைச்சு அதே மாதிரி அவர் ஒரு ஸ்கேல் வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சாரும் சொன்னார். அந்த ஸ்கேல் எந்த ஸ்கேல்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? எந்த அளவுகோல் அது? எங்களுக்கு அந்த அளவுகோல் எங்களுக்கு எல்லாம் தெரியாது, அவருக்கு தான் தெரியும். அது என்ன அளவுகோல் சார்? அதான் வந்து இவங்க ரெண்டு பேர் தான் வந்து படத்துல ஹீரோ மாதிரி. அவர் ஆக்ஷன் ஹீரோ, இவர் எமோஷனல் ஹீரோ. இவருடைய வாழ்க்கையை சுத்தி தான் அவருடைய லைக் நோ ஆக்ஷனே இருக்கும். ஏன்னா சும்மா ஃபைட்டுன்றது ஒரு ஃபைட் மட்டும் போட்டிருந்தா இட்ஸ் நாத்திங். அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எமோஷன் பேக்கப் இருக்கணும். அதான் வந்து லைக் நோ சார் ஒரு கேரக்டர். சோ இந்த மீட்டர்ன்றது இது மைண்ட்ல இருக்கிறது தான் ஒரு விஷயம். இந்த கேரக்டர் வந்து இப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்க, இப்படிதான் சிரிப்பாங்க, இப்படிதான் பேசுவாங்க, ஜாலியா இருந்தா கூட இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாங்க. அது வந்து லைக் நோ மைண்ட்ல வந்து இருந்துச்சு. நிதின் சத்யா கேரக்டர் அந்த மாதிரி கிடையாது, ஓவர் போர்டா இருக்கும். அவ்வளவு அளவா பேசுறதுலாம் கிடையாது, அது வேற மாதிரி. அது கருணா சார் கேரக்டர் வேற மாதிரி. சோ அந்த இதுதான் ஒரு கேரக்டர் இவ்வளவுதான் ரியாக்ட் பண்ணா இவ்வளோன்னு இருக்கு. அந்த மாதிரி தான் வந்து சார் ஒரு முனி கேரக்டரும். ஓகே சார், இந்த முனி கேரக்டர் நீங்க பண்ணும்போது நிறைய சீன்ஸ் நடிச்சிருப்பீங்க. ஆனா பர்சனல் ஃபேவரட் இந்த சீன் ரொம்ப நல்லா இருக்கு, இந்த சீன் கண்டிப்பா தியேட்டர்ல அப்ளோஸ் வாங்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சீன் இருக்கும்ல, அது மாதிரியான சீன் ஏதாவது சொல்ல முடியுமா? இன்ட்ரெஸ்டிங் சீன் உங்க ரெண்டு பேர் காம்பினேஷன்ல கூட. ஆமா, இந்த படத்துல எந்தெந்த இடத்துல ஆடியன்ஸ் கண் கலங்கினாங்களோ அதெல்லாமே நானும் கண் கலங்கினேன். உள்ள ஃபீல் பண்ணி தான் நான் அதை பண்ணேன். அது அவர் சொல்லும் போதே நான் சார் இது வந்து நீங்க வந்து எமோஷனல் சார், இந்த இடத்துல நீங்க இப்படி பண்ணணும் சார்னு வந்து எனக்கு விளக்கமா சொல்லிடுவாரு. நான் நடிக்க போறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு போயிடுவாரு. வந்து அவருக்கு நான் எனக்கு புரியலையோன்றதுக்காக 2-3 தடவை சொல்லிடுவாரு. சார் இது இப்படி பண்ணு சார், அப்படி பண்ணு சார், இருங்க நான் பண்றேன், ஆமா நம்புங்க நான் பண்றேன், நீங்க போங்க நான் பண்றேன்னு சொல்லி பண்ணேன். அதனால இதுல எல்லா சீனுமே, இந்த படத்துல எல்லா சீனுமே நான் வந்து ரொம்ப ரசிச்சு பண்ணேன். அதுல பர்டிகுலரா ஒரு நானும் இவரு வந்து டேய் இந்த வேலைக்கு போகாதடா நீ மாட்ட போறேன்னு சொல்லி ஒரு என்னோட சூதாட்ட கிளர்க் ஆபீஸ்ல வச்சு அந்த இதுல விளையாடிட்டு இருப்பாரு. இவர் கண்டுக்க மாட்டார். நாங்க 2 பேரும் நிதின் சத்யாவும் நானும் உட்காந்து ஒரு பிளான் பண்ணுவோம், பெரிய பிளான் பண்ணுவோம். அந்த பிளானை வந்து சார் நீங்க எப்படி தெரியுமா நடிக்கணும் அப்படின்னு இவர் சொல்லி கொடுத்தது எனக்கு ஞாபகம் இருக்கு. சார் நடிக்கிறதெல்லாம் சொல்லுங்க சார், சொல்லி காட்டு, நடிக்காதீங்க நான் பண்றேன் சார், நீங்க எனக்கு சொல்லுங்க பிளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது படத்துல எனக்கு இன்னும் பார்த்தாலும் எனக்கு ரொம்ப ரசிச்சேன். நானோட எப்படி பண்ணேன் சார் வந்து எப்படின்னா வந்து ஒரு 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 செம்ம பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்பாட்ல கொடுப்பாருன்னா ஒரு செம்மையா கொடுத்துருவாரு. இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஆனா டப்பிங்ல வந்து அதை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போவார். நான் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. நான் வந்து பார்த்து நான் மறந்தேன் ஆக்சுவலி சார் ஒரு இதை நான் எப்படியோ அதுக்கு நேர் ஆப்போசிட் அவரு. டப்பிங்ல வந்து நான் வந்து சாதாரணமா பண்ணுவேன் டப்பிங் என்னோட, ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் தெரியும், அதனால நான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இவர் வந்து என்னை வந்து டப்பிங் தேட்டர்ல எல்லா படத்தையும் நான் வந்து 1 நாள் 2 நாள்லயே முடிச்சிருவேன். எவ்வளவு பெரிய கேரக்டர் நடிச்சாலும் 2-3 நாள். நான் பருத்தி வீரனே 3 நாள்ல முடிக்கிறேன்னு சொன்னேன். ஆனா அமீர் சார் இவர் மாதிரிதான் அங்கேயும் மாட்டினேன், இவர்கிட்டையும் மாட்டிட்டு இவர் என்ன பண்ணாருன்னா அதை விட அவரோட இவர் என்ன பண்ணாருன்னா எடுத்துட்டு அனுப்பிச்சிட்டு எனக்கு அது அந்த மாதிரி பேசுறது, நீங்க பேசுறது எனக்கு பிடிக்கல, வேற மாதிரி பேசிக்காதீங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் என்னை டப் பண்ண கூப்பிட்டாரு. அது மாதிரி திருப்பி டப் பண்ணிருக்கேன். இதுக்காக ரொம்ப மெனக்கட்டு கஷ்டப்பட்டு ரொம்ப உடலை உருக்கி உருவாக்கின படாது அது வந்து. அதனால கடவுள் வந்து அவருக்கு பெரிய வெற்றியை கொடுத்துட்டாரு. ஆமா, தியேட்டர் தமிழ்நாடு ஃபுல்லா இல்ல உலகம் ஃபுல்லா நல்ல பேர் வந்திருக்கு. அதனால டோன்ட் வரி, நல்லா சிரிக்கலாம். ஷூட்டிங் ஸ்பாட்ல நான் நீங்க பேசிட்டு இருக்கும்போது கேட்டேன், சிரிக்கவே மாட்டாரு. ஒரு ஸ்கூல் வாத்தியார் மாதிரி எல்லாரையும் மிரட்டிக்கிட்டே இருப்பாரு. இங்கெல்லாம் வந்து அப்படி பண்ணாரு இப்படி பண்ணாருன்னு சொல்லிட்டு இருப்பாரு. சிரிக்கவே இல்ல. இப்பதான் கொஞ்சம் சிரிக்க ஆரம்பிச்சிருக்காரு. டிவி இன்டர்வியூல தான் கொஞ்சம் சிரிக்க ஆரம்பிச்சிருக்காரு. சரவணன் சார், இப்ப ஜெனரலா அந்த சீன் இந்த லொகேஷன்ல நடந்த விஷயங்கள் நரேட் பண்ணும்போது பயங்கர ஃபன்ஃபுல்லா இருக்கு, நிறைய சிரிப்பு வருது. சோ ஃபர்ஸ்ட் டே நீங்க சரவணன் சாரோட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? நாங்க ஃபர்ஸ்ட் டேவே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். சார் எப்படின்னா எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் எவ்வளவு சின்ன ஆர்டிஸ்ட் அதெல்லாம் பார்க்காம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாரு. ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாருன்னா நான் கம்ஃபர்டபிள் ஆயிடுவேன். அதுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா பிளாக் பாண்டி இவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சதால நான் பிளாக் பாண்டி க்ளோஸ் பண்ணதால நான் பிளாக் பாண்டி மூலமா உள்ள வந்து ஃப்ரெண்ட் ஆயிட்டேன். சோ என்ன ஷார்ட் இல்லைன்னா நாங்க 3 பேர் உட்காந்தோம்னா இவருக்கு பயங்கரமான சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ஒன்று இருக்கு. அது நிறைய பேருக்கு தெரியுமா எனக்கு தெரியாது. இவர் வந்துட்டாருன்னா ஷூட்டிங் போறதே தெரியாது. ஷார்ட்டுக்கு நடுவில் எங்கேயாவது ஓரமா போய் உட்காந்துட்டு கதையா பேசுவாரு. 25 படமா ஹீரோ நடிச்சு சில்வர் ஜூப்ளி இப்ப கொடுத்த ஒரு ஹீரோ, அவருக்கு எவ்வளவு கதை இருக்கும்.
சோ எல்லாத்தையும் நோண்டி நோண்டி எடுக்கிறது நான் செம்ம ஜாலியா இருக்கும் எங்களுக்கு. ஓகே, ஷார்ட் இல்லனா என்டர்டெயின்மெண்ட் வந்து சரவணன் சார் கிட்ட நிறைய கதைகள் கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான். அது நான் போற எல்லா படத்துலயும் நான் பருத்திவரன் கார்த்திக் கூட அப்படிதான் சொல்லுவாரு. சரவணன் சார் இருந்தாருன்னா இருக்கிற இடமே ஜாலியா இருக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நான் போற இடத்துல எல்லார்ட்டையும் ஈஸியா போலாம். எனக்கு இது வரைக்கும் வாழ்க்கையில நான் இன்னும் ஒருத்தங்க கூட எதிரியா சம்பாரிச்சதே கிடையாது. நான் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் தான் சம்பாரிச்சிருக்கேன். அதனால நான் போற இடத்துல எல்லார்ட்டையும் ஓப்பனா பேசிடுவேன். அது மாதிரி படத்தை பத்தி நிறைய ஃபன் ஃபில்டான விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கோம். அதை தாண்டி ரிவ்யூ கொடுக்குறவங்களாகட்டும் இல்ல ஜெனரல் ஆடியன்ஸும் ஆகட்டும், டெக்னீஷியன்ஸ் டெக்னிக்கல் வைஸ் நிறைய விஷயங்களை இப்ப படங்களை நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இந்த படத்துல அதிகப்படியா பேசப்பட்ட ஒரு விஷயம்னா சினிமோட்டோகிராஃபி. சோ சினிமோட்டோகிராஃபர் பத்தி சொல்லுங்க சார். பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த்தே யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு டெக்னீஷியன்ஸ் தான். அதுல மெயின் வந்து ஒரு சினிமோட்டோகிராஃபர் அரவிந்த், இப்ப அருவின்னு ஏதோ போட்டு வச்சிருக்காரு பேரு. அப்படியா? ஆமா, அவர் வந்து செம. எப்படின்னா வந்து நானும் அவரும் தான் சேர்ந்து டிராவல் பண்ணுவோம். எனக்கு யாரு கூடயும் வந்து டிஸ்கஷன் எல்லாம் சொல்லுவாங்க, ஊருக்கு போறேன் எல்லாம் சொல்லுவாங்க, நிறைய பேர் வச்சு எழுதுவாங்க. எனக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்குது அவர் மட்டும் தான். சோ நான் எழுதும் போது நான் சொல்லுவேன் இந்த சீன் பிரதர் இப்படி இருக்கும், பிரதர் இப்படி இருக்கும் பிரதர்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வந்து உள்ள அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிட்டாரு, அவருக்குள்ள ஊறிடுச்சு. சோ நான் என்ன விஷன் நான் எதிர்பார்க்கிறோனோ அதை வந்து கொண்டு வருவாரு அப்படி கொண்டு வருவாரு. நாங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணுவோம். என்ன கலர்ஸ் லைக் யூஸ் பண்ணுவோம், செட்ல ஏதாவது ஒரு ஃபிளாஷி கலர்ஸ் உடனே தூக்கிடுவோம். அவருக்கு தெரியும் லைக் என்ன இந்த ஸ்கிரிப்ட் என்ன டிமாண்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. இட்ஸ் a யூனிக் கலர் டோன். எல்லாரும் இப்ப அப்ரிஷியேட் பண்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க வந்து அரவிந்த் அவ்வளவு ஹோம் ஒர்க் பண்ணிருக்காரு, ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காரு. அதெல்லாம் இன்னைக்கு வந்து லைக் எவ்வளவு பெருசா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐம் வெரி ஹாப்பி. ஓகே, மத்த டெக்னீஷியன்ஸ் பத்தி அப்புறம் வந்து அவர் மியூசிக் டைரக்டர் ஆர்எச் விக்ரம் ரங்கூன் பண்ணிருக்காரு. இந்த படம் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் அகைன் வந்து பிஜிஎம் எல்லாரும் சொல்றாங்க. ஆமா, எக்ஸலென்ட். யா, சோ வந்து எனக்கு சொன்ன மாதிரி கிருஷ்ணா ஃபர்ஸ்ட் ஏர்லியரா சொன்னாரு, எங்களுக்கு வந்து ஓரளவுக்கு டீசன்ட் பட்ஜெட் இருந்துச்சு ஒரு மியூசிக் டைரக்டர் போலான்ட்டு. பட் நான் விக்ரம் கூட தான் போனோம். அதே தான் கம்ஃபர்டபிலிட்டி. அண்ட் செகண்ட்லி நான் வந்து அவருடைய ட்ராக்ஸ் நான் கேட்டேன் முன்னாடியே. நான் அவர் சைன் பண்றதுக்கு முன்னாடியே அவர் ஒர்க் பண்ணி வச்சிருப்பாரு இல்லையா அவர் ஸ்டுடியோல. நான் நிறைய பேர் மீட் பண்ணிருக்கேன் மியூசிக் டைரக்டர். ஆனா வந்து விக்ரம் வாஸ் வெரி ப்ராமிசிங், செம்ம ப்ராமிசிங். நான் அவுட் அதே மாதிரி வந்து நான் யார் வந்தாலும் எந்த டெக்னீஷியன் வந்தாலும் அவங்க ஃபர்ஸ்ட் புக்கை தூக்கி கையில கொடுத்துரும், படிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் வந்து படிச்சுட்டு ஸோ தே நோ எவ்ரிதிங், அது எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. பிஜிஎம்லாம் வந்து வேற லெவலுக்கு வந்து லைக் பண்ணியிருக்காரு. சான்ஸே கிடையாது. விக்ரம் இஸ் வெரி வெரி டேலண்டட். தென் மை எடிட்டர் பிரபாகர், வெரி வெரி ஸ்டைலிஷ் ஸ்லிக் கட்டிங். அது வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி கிஃப்ட் தான் சொல்லலாம். அதே மாதிரி வந்து பிரபாகர் மாதிரி வந்து ஒரு எடிட்டர் அமைஞ்சது. ஸோ இந்த படம் வந்து எனக்கு எல்லாமே அமைஞ்சுது. ஸோ வந்து நான் ஒரு தேடியும் போனேன், எனக்கு தானவும் வந்து சேர்ந்தாங்க. இதுல யாருமே பாத்தீங்கன்னா வந்து ஒரு சூப்பரான வந்து ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆன பெரிய ஆளுங்க கிடையாது. இது எல்லாமே வந்து ஒரு நியூ டீம். ஆனா வி ஆல் ஃபார்ம் டுகெதர். அது எப்படி அந்த மேஜிக் நடந்துச்சுன்னு தெரியல. அது எனக்கு பர்சனலாவே இவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க கிட்ட எனக்கு அவ்வளவு நல்ல ரேப்போ இருக்கு. என் ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் அன்பறிவு, தே ஆர் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு. ஸோ வி ஆல் லைக் என் டெக்னீஷியன்ஸ் தான் வந்து அவங்க இல்லாம நான் ஐ டோன்ட் நோ இந்த அளவுக்கு என்னால வந்து ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்க முடியாது. ஸோ ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு தெம். ஓகே, ஃபைன். அண்ட் மை ஆர்ட் டைரக்டர் ரெமியன் சார், அவரை மென்ஷன் பண்ணி அவன் மை ப்ரொடக்ஷன் டிசைனர். ஓய்யோ, அவர்லாம் வந்து சூப்பர். எப்படின்னா வந்து பட்ஜெட் எங்ககிட்ட ஓரளவுக்கு தான் இருக்கும். ஆனா நான் கேட்டுருவேன், எனக்கு இது வேணும் சார், அது வேணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு. அது அவரு எப்படி ரெடி பண்றாருன்னா அவர் தலைவலி, நான் விட்டுருவேன். ஐயா எனக்கு வேணும் அவ்வளவுதான் சார், காசு இல்ல அப்படிலாம் அந்த இதே கிடையாது. நான் அதெல்லாம் கேட்கவே மாட்டேன், நான் அப்படி போயிடுவேன். ஏன்னா நான் வேணும்ட்டே தான் அதை பண்ணுவேன், எனக்கு வேணும்னு சொல்லிட்டு. ஆனா பட் ஐ டோன்ட் ஹேவ் த பட்ஜெட். ஸோ பட் அது எப்படியாவது வந்து பண்ணி அதை வந்து கொண்டு வந்துருவாரு ஒரு செட்டை. முக்காவாசி வந்து நாங்க செட்ல தான் ஷூட் பண்ணோம். ஆனா யாருக்குமே செட்டுன்னு சொல்லி தெரியாது. அதான் வந்து அவரு அந்த படத்துடைய வந்து பிளஸ் பாயிண்ட். எஸ். So I'm happy. I'm very very thankful for all my chief technicians. Okay, fine. எல்லா டெக்னீஷியன்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்போ வந்து என்னன்னா நீங்க வந்து கிருஷ்ணா சார் பத்தி as a person and as an actor ஒரு விஷயம் எங்க கிட்ட ஷேர் பண்ணனும்னா என்ன விஷயம் சொல்வீங்க? As a person வந்து is a very good friend. ரொம்ப கேரிங், எக்ஸ்ட்ரா கேர் பண்ணுவான். எனக்கு சம்டைம்ஸ் டவுட் வரும், நான் அவ்வளவு கேரிங்ல இவன் நடிக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு. அத பாசிட்டிவா சொல்ல ஆரம்பிச்சாரு, டக்குனு அது அப்படியே பிளேட் மாத்தி போட்டாரு. பாத்தீங்களா, அங்க நிக்கிறீங்க டைரக்டர் ஜீனிங்க. நிறைய ட்விஸ்ட் இருக்கும் போல இருக்கு படத்துல இந்த மாதிரி. சோ பட் ஆனா வந்து ஹி இஸ் a genuine person. அவன் ஜென்யூனா கேர் பண்ணுவான். லைக் அந்த மாதிரி ஒரு ஆக்டரா வந்து ஹி இஸ் வெரி வெர்சடைல். ஏன்னா அதனால தான் நான் இந்த படத்துல வந்து லைக் என்ன ஃபர்ஸ்ட் கிருஷ்ணா வந்து கொஞ்சம் நிறைய இதுக்கு முன்னாடி மிஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து நாங்க ப்ரொடக்ஷன் பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்ணோன்னே கிருஷ்ணா தான் பண்ணோம். எனக்கு தெரியும் வந்து ஹி இஸ் a very hard worker, செம்ம டெடிகேட்டட் ஆர்டிஸ்ட். அப்படி ஹி இஸ் வெரி ஸ்மார்ட் ஆக்டர். அந்த மூட் இருக்கு பாத்தீங்களா. அவன் இந்த படம் வந்து இந்த மாதிரி ஒரு சட்டிலான ரோல் அவன் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. பட் ஹி கெட்ஸ் இட்.
டக்குன்னு செட் ஆயிட்டான் ஒரு டேக் அவ்வளவுதான். அதுக்கு மேல வந்து பெருசா அவர் வந்து இஸ் a ஸ்மார்ட் ஆக்டர் அண்ட் டைரக்டர் ஃப்ரெண்ட்லி. ஓகே ஃபைன். அண்ட் தென் சரவணன் சார் பத்தி பர்சனலா ஒரு விஷயம், as ஆக்டரா ஒரு விஷயம்னா என்ன சொல்றீங்க? பர்சனலா வந்து எப்படின்னா வந்து அது சொன்னதான் செம்ம ஜாலி டைப். ஒரு இருக்கிற இடம் வந்து செம்ம ஜாலியா தான் இருக்கும். ஐ லைக் him personally also as an actor, both ways. வந்து ஆக்டரா வந்து நான் தான் சொல்லணும்னு அவருக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அவரு பயங்கரம் அவரு. உள்ள ஒண்ணு வெள்ள ஒண்ணு, அது வந்து உள்ள ஒண்ணு வெள்ள ஒண்ணுன்ற மாதிரி பழக மாட்டாங்க. ஆமா ஆமா வெரி ஜென்யூன் பர்சன். ஆமா உள்ள ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு தெரியாம அது வெளில வந்துரும். உள்ள வச்சுக்க முடியாது. அது அவரு என்ன பத்தியா இருந்தாலும், ஃபெரோஸ் பத்தியா இருந்தாலும், அவரு ஃபேமிலி விஷயமா இருந்தாலும் சரி, நான் நிறைய ஷேர் பண்ணுவாரு. நீங்க as a director, as a person ஃபெரோஸ் பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? ஃபெரோஸ் வந்து இதுவரைக்கும் யாருக்கும் சொல்லிருக்க மாட்டாங்க, யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க. நான் அவரும் கவனிச்சாரு என்னன்னு தெரியல, அவரோட கையில ஒரு வாசனை எழுதியிருந்தாரு. இருக்கா அழிக்க முடியாது. டாட்டூ பச்சை குத்திருக்காரு. அவரு அது என்ன பச்சை குத்துக்காருன்னா, நான் வந்து சர்வசாதாரணமா சாக மாட்டேன், சாதிச்சுட்டு தான் சாகன்ற மாதிரி ஒரு விஷயம். அது ஆக்சுவலி அது ஒரு தமிழ் பாடல், அது பாரதியாருடைய பாடல் வரிகள் எழுதியிருக்காரு. எனக்கு அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது நான் இதுல டிவில சொல்றதா என்னன்னு தெரியல. அவர் வந்து ஆக்சுவலி முஸ்லீம் இல்லையா, ஒரு தமிழ் பாடல கையில குத்தி வச்சிருக்க ஒரு தமிழ் வெறிய மாதிரி இருக்கானே. தமிழ் வெறியன் தான். தமிழ் வெறியன். நான் தமிழ் லிட்டரேச்சர் ஸ்டூடெண்ட். பேசிக்கலா அதை படிச்சோடனே நான் அந்த ஆள்கிட்ட மூடிட்டு பேசாம இருந்தேன். எந்த அளவுக்கு வெளிப்படையா பேசுறாருன்னு நான் இது நான் வாட்ச் பண்ணதை அவர் தர இல்ல, நான் இது வந்து நான் சொல்லுவேன், அது விருப்பத்துக்கு விட நம்ம 2 பேரும் பிளான் பண்ணிட்டு வரல. பட் எனக்கு பேசிக்கலா அவர் பிடிக்கும், அவ்வளவுதான். ஆஸ் அ டைரக்டரா எடுக்கும் போத இவர் வந்து என்ன இன்னும் கொஞ்சம் எடுக்கலாமே, ஏன் எடுக்கல அப்படின்னு நானா குழப்பிக்கிட்டேன். ஆனா படம் பார்த்த பிறகு அப்படி போயிட்டு வரேன், பேசாம ஆயிட்டேன். இது தவிர நான் வேற எதுவும் சொல்ல முடியாது. வெரி குட் டைரக்டர், சூப்பர் டைரக்டர். கிருஷ்ணா, நீங்க சொல்லுங்க சரவணன் சார் பத்தி பர்சனலான ஒரு விஷயம், and then as ஆக்டரா நீங்க அட்மையர் பண்ண ஒரு விஷயம்னா எது சொல்வீங்க? பர்சனலா சொல்லிட்டேன்ல, அது அவர் பங்கு நான் சொல்லல. ஓகே உள்ள என்ன இருக்கோ அது வெளியில வந்துரும். அண்ட் பிளஸ் அவர் பெரிய கண்ணில் காமிச்சு கொடுத்துரும். அவருக்கு பிடிக்கும்னா அவர் கண்ணிலே பார்த்து சொல்லிடலாம், அவருக்கு பிடிக்கலன்னா அவர் கண்ணை பார்த்து சொல்லிடலாம். ஸோ அவர் கம்ஃபர்டபுளா இருக்காரா இல்லையன்றத கேட்க தேவையில்லை, தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. இன்னொன்று வந்து யாருமே மூஞ்சி சொல்லிக்க கூடாது. எல்லாருமே சுத்தி இருக்கிறவங்க சந்தோஷமா இருந்தா நம்ம சந்தோஷமா இருப்போன்ற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிறதால அவர் சுத்தி இருக்கிறவங்க எப்பயுமே பாசிட்டிவா தான் இருப்பாங்க, பிகாஸ் ஆஃப் ஹிஸ் எனர்ஜி. ப்ரொஃபஷனலா எப்படின்னா அவர் என்ன பண்றாரு ஏது பண்றாருன்றது வந்து நம்ம அந்த டேக்ல மட்டும்தான் பார்க்க முடியும். எவ்வளவு சீசன்ட் ஆக்டர்னா சொல்லுப்பா அப்படிம்பாரு, சரி ஓகே டேக் போயிடலாம் அப்படிப்பா, டேக்கு தான். ஸோ இவரு கூட நடிக்கும் போது நான் சொதப்பிருக்கேன், ஆனா அவர் திருப்பியும் ஒன்னு அதே தான் பண்றாரு, பட் கோச்சிக்க மாட்டார். ஓகே ஓகே ஆடா நீ வேற பண்ணுப்பா அப்படியே அந்த மாதிரி அந்த ரேஞ்சுக்கு போயிடுவாரு. ஸோ வெரி மோஸ்ட் கம்ஃபர்டபுள் ஆக்டர் டு ஒர்க் வித் திஸ். நான் ஒர்க் பண்ண சீனியர் ஆர்டிஸ்ட்லயே. And then ஃபெரோஸ் பத்தி நீங்க பர்சனலான விஷயம், and then டைரக்டர் ஆஸ்பெக்ட் வந்து என்ன விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? பர்சனலா சொல்லட்டுமா? பெருசா சொல்வார் போல இருக்கே. இல்ல பர்சனலா என்னன்னா, he's got அவன் வந்து is a very funny guy. ஒரு dry sense of humor, sarcastic sense of humor ஒன்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் பழகுறவங்களுக்கு ஃபெரோஸ் பேசுறது பிடிக்காது, ஆனா அதுல ஒரு ஹியூமர் இருக்கு. அது புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா he is an amazing person to be around. உங்களுக்கு புரியுதுங்களா? he's got that smart sense of humor. இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் அவனுக்கு கோவம் வரும் அப்படிம்பாங்க. கோவம் வரும், அது 2 செகண்ட் கூட தாங்காது. நாங்க 2 பேரும் பேசுறது யாராவது கேட்டுட்டாங்கன்னா எதிரிங்க பேசுற மாதிரி இருக்கும், ஆனா அந்த சென்டென்ஸ் முடிக்கும் போது மாமா மச்சா மாதிரி முடியும். சோ உள்ள எதுவும் வச்சுக்க மாட்டான். சரவணன் சார் வந்து உள்ள வச்சுக்க மாட்டான், வெளில சொல்லிடுவாரு. அவன் உள்ள வச்சுக்கவே மாட்டான். ஓகே, then as a director என்ன விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? as a director வந்து நான் ரொம்ப கம்ஃபர்டபுளா ஒர்க் பண்ண டைரக்டர். என்ன வந்து எவ்ரி ஆக்டர் ஹேஸ் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன் அட் சம் பாயிண்ட். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனக்கு இந்த படத்துல அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரியும் இவன் பண்ணலாம், இந்த மாதிரியும் இவன் நடிக்கலாம், இந்த மாதிரியும் இவன் பண்ணுவான்ற எனக்கு ஏமல் இல்லாத ஃபேத்து நான் அவனுக்கு எம்எல் இருந்தது. அது எப்படி எனக்கு தெரியல. ஏன்னா நீங்க எல்லா படம் எடுத்துட்டு இந்த எடுத்து பார்த்து தனியே துண்டா நிற்கும். which means he has made an actor out of me. Okay. which only he can do. Very focused. படத்தை வந்து மைண்ட்ல
வச்சிருக்கான். ஃபுல் படம் டெய்லி பார்த்துருக்கான் போல இருக்கு. ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் வரைக்கும் என்ன பண்ணணும்னு தெரிஞ்ச ஒரு ஆர்டிஸ்ட். இது வந்து எங்க அண்ணன் பண்ணுவான். இஸ் a மாஸ்டர் ஆஃப் his ஸ்கில். ஓகே ஃபைன். இந்த இன்டர்வியூ மூலமா படத்தை பத்தி மட்டும் கிடையாது, ஒவ்வொருத்தரை பத்தி இன்டெப்த் பர்சனலாவும் நிறைய விஷயங்கள் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அட்லாஸ்ட் ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வந்து பாக்கிறதுக்கு இந்த படத்துல என்ன இருக்கு அப்படின்ற விஷயத்த நீங்க ஒன் லைன்ல சொன்னாலே போதும் ஆடியன்ஸ்க்காக. இப்போ ரீசெண்டா புது முயற்சிகள் எல்லாத்தையும் ஆடியன்ஸ் வந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இது வந்து அந்த வரிசையில பண்டிகை டெஃபினட்டா ஒரு புது முயற்சி. ஒரு ஆடியோ அண்ட் விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பண்டிகை. கண்டிப்பா இதை வந்து தியேட்டர் தான் பார்க்கணும். ஸோ அப்பதான் உங்களுக்கு வில் கெட் த ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். So yes. Okay fine. And then sir நீங்க நேயர்களுக்கு என்ன விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க படத்தை பத்தி? தயவு செய்து எல்லாரும் வந்து தியேட்டர்ல படம் பாருங்க. திருட்டு விசிடிலயோ இல்ல இதுல வந்து டவுன்லோட் எல்லாம் பண்ணாதீங்க. ஸ்ட்ரைட்டா தியேட்டருக்கு வந்து பாருங்க. இது நிறைய பேரோட உழைப்பு. அதனால எல்லாருக்கும் வேண்டி கேட்டுக்கிறேன், தியேட்டர்ல வந்து படம் பாருங்க, திரையுலகத்தை வாழவீங்க. கிருஷ்ணா சார் நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இந்த படம் வந்து ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்த படம். அதனால இந்த ஜிஎஸ்டின்ற ஒரு பயம் ஒன்று ஆடியன்ஸ் மைண்ட்ல ஏறிடுச்சு. ஸோ நான் சொல்ல வேண்டிய விஷயம் ஒண்ணுதான். ஜிஎஸ்டி வந்து ஓவரால் அப்ளிகேஷன் வந்து 18 to 28% தான். இட்ஸ் நாட் மச். மொத்தமா இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இது வரைக்கும் நம்ம லோவஸ்ட் டிக்கெட் பிரைஸ் கட்டிட்டு இருக்கோம். மற்ற எங்க போனாலும் 180, 200, 250, 350, 500, 600 வரைக்கும் டிக்கெட் பிரைசஸ் இருக்கு. நான் கட்டியிருக்கேன். ஆமா, கொச்சின்ல 250 ரூபாய் ஒரு டிக்கெட். ஆனா புலிமுருகன் படம் 100 கோடி கலெக்ட் பண்ணிருக்கு. ஸோ நல்ல படத்துக்கு அங்கீகாரம் தமிழ் சினிமால ஆடியன்ஸ் கொடுப்பாங்க. இது நல்ல படம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இந்த ஜிஎஸ்டி ஏறிச்சு தியேட்டருக்கு போவானா, ஜிஎஸ்டி ஏறிச்சு தியேட்டருக்கு போவான்னு சொல்றவங்க ஒண்ணு சொல்லிக்கிறேன். அந்த ஜிஎஸ்டி பிரைஸ் ஏறினதால கன்செஷன்ஸ், பாப்கார்ன்ஸ், கோக் மற்ற விஷயம் வாங்குறோம் இல்லையா, அதோடைய எம்ஆர்பி பிரைஸ் தான் விற்கணும்னு ஒரு ரூல் போட்டாச்சு. ஸோ நீங்க வந்து கம்பைண்டா பாத்தீங்கன்னா நீங்க முன்ன செலவு பண்றதுக்கு இப்ப கம்மி தான் பண்ணுவீங்க. ஓகே, this is what I want to communicate to my people. தியேட்டருக்கு வாங்க. நீங்க வந்து ஜிஎஸ்டிக்கு முன்னாடி கொடுத்ததை விட நீங்க குடும்பத்தோட பார்க்கும்போது கம்மியா தான் நீங்க செலவு பண்ணுவீங்க. ரெண்டாவது விஷயம், இந்த படத்தை தியேட்டர்ல ஏன் பார்க்கணும்னா வேற எங்கேயாவது பார்த்தா அதுக்கு பேர் பைரசி. அவ்வளவுதான். ஓகே, படத்தை பத்தி மட்டும் இல்லாம ஓல் பிலிம் இண்டஸ்ட்ரிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு இம்பாக்டான விஷயத்தை நீங்க சொல்லிருக்கீங்க. நிறைய ஆடியன்ஸ் தியேட்டர் போய் படம் பார்க்கணும்ன்ற அர்ஜ் இருக்கும். இருந்தாலும் ஜிஎஸ்டின்ற ஒரு பிரச்சனை மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். அதுக்கு கிளியரான ஒரு வியூ வந்து கிருஷ்ணா சொல்லியிருக்காரு. சோ கண்டிப்பா இந்த படத்துக்கு நீங்க தியேட்டர்ல போய் பார்த்து உங்களோட ஆதரவை தாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் பிராங்கா எங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டீங்க. இந்த படம் வெற்றிகரமா அமைஞ்சிருக்கு. ஃபியூச்சர்ல உங்களோட படங்கள் கூட வெற்றிகரமா அமையறதுக்கு புதியோகம் சார்பாக எங்களோட வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. கண்டிப்பா இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்த்து உங்களோட ஆதரவை தாங்க. இதே போல வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான க்ரூ மெம்பர்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, Kritika telling bye from you all.